கமலஹாசன் கூட நடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன நெப்போலியன் பின்னாடி அதுக்காக வருத்தப்பட்டிருக்காரு. நடிகர் நெப்போலியன் பாரதி ராஜாவோட பட்டறையில நடிப்பு பயிற்சி பெற்றவரு. அடுத்தடுத்து போல்டான பல படங்கள்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்தவரு. அதுக்கு பின்னாடி ஒரு கட்டத்துல தன்னோட பையனோட வாழ்க்கைக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவுல போய் செட்டில் ஆயிட்டாரு நெப்போலியன். இந்த நிலையில அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடிகர் கமலஹாசன் கூட இணைஞ்சு மருதநாயகம் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதாகவும், கமலுக்கு வில்லனா கேரக்டர் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தோட கதை ரொம்பவே சிறப்பா இருந்த நிலையிலும் தன்னோட கேரக்டரை ஏத்துக்கல அப்படின்னு நெப்போலியன் இப்ப சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல அடுத்தடுத்து ஹீரோவா நடிச்சிட்டு வந்த நிலையில மருதநாயகம் படத்துல கமலஹாசனை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய கொடூர வில்லன் கேரக்டர்ல நடிக்க தான் நோ சொல்லிட்டதாவும், கமலஹாசன் அதை புரிஞ்சுக்கிட்டதாவும் நெப்போலியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி மருதநாயகம் படத்துல பாசிட்டிவா சின்ன கேரக்டர் இருந்தாலும் கொடுக்க சொல்லி கமலஹாசன் கிட்ட கேட்டதாவும் நெப்போலியன் சொல்லியிருக்காரு. மருதநாயகம் படத்தோட துவக்க விழாவுல கமலஹாசன் ரொம்பவுமே பிரம்மாண்டமா நடத்தின நிலையில அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு வருந்தினதாவும் சொல்லியிருக்காரு நெப்போலியன்.